ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி டூ கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கி டூ கிச்சனில் கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். நம்ம கல்யாணத்துக்கு போகும்போது நம்ம இலையில் சாப்பாடு வைப்பாங்க, அதில் முட்டைக்கோஸ் பொரியல் கண்டிப்பாக இருக்கும். இந்த முட்டைக்கோஸ் பொரியலை நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 250 கிராம் முட்டைக்கோஸை வெட்டி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பச்சை பருப்பை கழுவி உள்ளே சேர்த்துடலாம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதை மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம். இது கொதிக்க ஆரம்பித்து ஒரு 3-4 நிமிஷம் கண்டினியூஸாக வேக வச்சா போதும். இப்போ இது நல்லா கொதித்து வெந்துடுச்சு. இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிடாதீங்க. அதை நம்ம குடித்தாக்கா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி பலன்னு இருக்குதுன்னு. அடுத்து நம்ம இதை எப்படி தாளிக்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிக்க விடுங்க. கூடவே கொஞ்சம் கறிப்பிலையும் போட்டு பொரிக்க விடுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 4 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் தேங்காய் பூ போட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம வேக வச்சுருக்க கோஸை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காய் போட்ட உடனேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இது ஒரு முக்கியமான டிப்ஸ் இந்த ரெசிபிக்கு. இந்த கோஸ் பொரியலை நம்ம பார்க்கும்போது நல்லா பலன்னு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பொரியல் கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இதுவும் ஒரு டிப்ஸ் தான். ரொம்ப நேரம் நம்ம தீயிலே வச்சுருந்தோம்னா அந்த கோஸ் அப்படியே சுருங்கி போயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான கல்யாண ஸ்டைல் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸி, 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் நம்ம ஹெல்த்துக்கு ஒரு சத்தான ஒரு பொரியலாகவும் இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், காரக்குழம்பு, ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குக்கி டூ கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பை பாய். அமைப்போம், ருசிப்போம்.